ஹலோ மக்களே, நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி மகாலய அமாவாசை, மிக முக்கியமான அமாவாசை. இந்த அமாவாசை என்று மறக்காமல் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. நம்ம தாத்தா பாட்டி, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி எல்லாருக்குமே திதி கொடுங்க. இதனால் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திதி கொடுத்துட்டு வந்தவொடனே வீட்டில் மதியம் என்ன பண்ணுங்கள், இலை போட்டு சாப்பாடு வைங்க. அவங்க ஃபோட்டோக்கு முன்னே பூக்கள்லாம் அலங்கரித்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் வச்சு, அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு வகைகள்லாம் வச்சு என்னது ஒரு தீபாராதனை கொடுத்துட்டு அதன் பிறகு அந்த சாப்பாடை எடுத்து வெளியே வைங்க. நம்ம முன்னோர்கள் காக ரூபத்தில் வருவாங்க, அந்த உணவு எடுத்து சாப்பிடுவாங்க. நாங்களும் இன்றைக்கி அப்படி தான் பண்ணோம். காக ரூபத்தில் வந்தாங்க. அவங்க வந்துக்கிட்டு சாப்பிட்ட பிறகு அப்படி காக ரூபத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம பக்கத்தில் அப்படி சிறகடிச்சிட்டு தட்டிட்டு போவாங்க. அவங்க அந்த ஆசீர்வாதமே பெரிய விஷயமாகும், சந்தோஷமாக இருக்கும். சரியா? அதனால இது எல்லாருக்குமே தெரியும், அவங்க காக ரூபத்தில் வருவாங்க. இது 100% உண்மை. நான் ஒரு டீச்சரானாலும் ஏன் சொல்கிறோம்னா, இன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது காலையிலேயே வந்தாச்சு. காலையிலேயே மதியம் சாப்பாடு வச்ச பிறகு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு போயிருக்கு. சரியா? இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் ஒரு நாளுமே நமக்கு சாபம் தர மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட வாழ்ந்தவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரியா? நம்ம நல்லா இருக்கணும் ஆசைப்படக்கூடியவங்க. சரியா? நீங்கள் ஒரு சில நேரத்தில் இந்த தேதி டைமோ இதே மாதிரி அமாவாசை அன்னைக்கோ செய்யாம விட்டால் அவங்க ரொம்ப மன கஷ்டப்படுவாங்க, வழியாக நமக்கு சாபம் தர மாட்டாங்க. அதனால மறந்துடாதீங்க. மறக்காமல் மகாலய அமாவாசை அன்னைக்கு தேதி கொடுங்க. முன்னோர்களும் ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா?